ஓகே, ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் நம்ம வாசிப்போம். 41 வாசிங்க. 41 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை ஆமென் அதிகாரி ஆக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென். நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றார், முழு தேசத்துக்கு உன்னை என்ன செய்வேன், அதிகாரியாய் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, 42 வாசித்தா பார்வோன் தன் கையில் போட்டு வந்த முத்திர மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையில போட்டான். இரண்டாவது அதிகாரத்தை காட்டுகிறது. பல தேசத்தை ஆளும்படியான அதிகாரத்தை யோசேப்புக்கு யோசேப்புக்கு பார்வோன் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் 2 ரதத்தின் மேல் ஏற்றி என்று பார்க்கிறோம். அப்ப யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்துல என்ன செய்தார், உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்தார். அதே நீங்க இந்தியில பார்த்தீங்கன்னா வாசித்தா அவனை ஒரு பிரதமர் மந்திரி போட்டிருக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் தேசத்துல யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய், நீங்கள் அந்த தேசத்தின் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். சாதாரண யோசேப்பு எகிப்துல அடிமையாய் போன யோசேப்பை கர்த்தர் உயர்த்த முடியுமானால் கர்த்தர் உங்களையும் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன செய்வார், வைப்பார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலையில உங்களை தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மளை நாம் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய் நம்மளை கொண்டுதான் தேசத்திலே ஒரு மாற்றங்களை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க வாசித்து பார்த்தா, யோசேப்பு யாக்கோபுடைய பிள்ளை, 11வது பிள்ளையா இருந்தார். யோசேப்பு நல்லா உங்க தகப்பன் யாக்கோபு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்தார். எல்லா பிள்ளைகளை பார்க்கிலும் யோசேப்பை அந்த தகப்பன் அதிகமாய் நேசித்தார் என்று பார்க்கிறோம். அவன் சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை சொன்ன பொழுது சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை அழைத்து என்ன செய்தார்கள் என்றால் குழியில போட்டுட்டான். குழியில போட்ட உடனே அப்பொழுது இந்த பார்வோன் அந்த வழியில வரும் பொழுது அவர்கள் எகிப்துக்கு என்ன செய்தாங்க, விற்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் எகிப்துல இருந்து யோசேப்பு அந்த வீட்டுல என்ன செய்தார், ராஜாவின் வீட்டில் அரண்மனையில கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரை நாம் முதலிடத்துல நாம் வைக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் நம்மளை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சாதாரண ஒரு யோசேப்பை கொண்டுதான் கர்த்தர் அந்த தேசத்துக்கு என்ன செய்தார், ஒரு அதிகாரியாய் வைத்து அவனை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். உலக ஜனத்திற்கும் நம்மளுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைப்பார். எல்லாத்தையும் பார்க்கிறோம், நம்மளை அவர்கள் மத்தியில மேன்மையாய் கர்த்தர் வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும் போது முதலாவது காரியத்தை நான் சொல்லுவேன்னா, ஏன் யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்திற்கு அதிகாரியை வைக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்றால் முதலாவது காரியத்தை நீங்க வாசித்து பார்த்தால்
வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசித்து பாருங்க. 38 41 38 நீங்க வாசித்தால் வாசிங்க. 38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? ஆமென். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த யோசேப்பு ஏன் எகிப்தில் அடிமையா இருந்தாலும் கர்த்தர் அவனை உயர்த்தின காரணம் என்ன, மேன்மையாய் வைத்த காரணம் என்னவென்றால் தேவ ஆவியை பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவ ஆவியை பெற்று இருக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. தேவ ஆவி என்றால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி மேல் வீட்டு அறையில 120 பேர் மேல் வீட்டு அறையில கூடி கர்த்தரை ஆராதித்த போது, ஜெபத்தில் ஜெபித்த போது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வந்தது போல இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் தேவ ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் நம்மளுடைய சுபாவங்களை கர்த்தர் மாற்றுகிறார், நம்மளுடைய பேச்சை மாற்றுகிறார், பலவீனங்களை பலனாய் மாற்றுகிறார். ஆவியானவர் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்கு ஞானத்தை போதிக்கிறார், அறிவை போதிக்கிறார். நம்மளுக்கு தேவ வல்லமையை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்லப்படுகிறது, அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒரு மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா. அப்பதான் அந்த நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நாம் பலனடைய முடியாது, கர்த்தருக்காக ஓட முடியாது, சாட்சியாய் நிற்க முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இறுதி வரைக்கும் கர்த்தருக்காக நாம் ஓட வேண்டுமானால், பிரச்சனை ஜெயிக்க வேண்டுமானால், பாடுகள் ஜெயிக்க வேண்டுமானால், உபத்திரம் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்த ஆவினால நிரம்பி கர்த்தருக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. வேதத்துல நீங்கள் வாசித்து பார்த்தா சிறைச்சாலையில இருந்த அநேக பாடுகளை, யோசேப்பு பாடுகளை பட்டவன், சிறைச்சாலையில் இருந்தவன், அநேக பாடுகள் பட்டிருந்தாலும் கர்த்தருக்காக தன்னை திடப்படுத்தினான், கர்த்தருக்காக தன்னை பலப்படுத்தினான். ஆவியானவர் அவனோடு கூட இருந்ததுனாலதான் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்காக நாம் பிரகாசிக்கிறவர்களால் மாற வேண்டும். ஏதோ சாதாரண விசுவாசிகள் மட்டுமல்ல, எப்படி ஆதி சபையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது எல்லாம் பலப்பட்டு எல்லாரும் கர்த்தருக்காக வைராக்கியமா எழுந்தார்களோ அதே போல நாம் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தா நீங்க அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 39 வாசிங்க. 39 2 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய். ஆமென். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். என்னங்க, என்ன சித்திங்க? காரிய சித்தி. அப்பனா அது என்ன சொல்றது, எப்படி நடக்கும், எப்படி பேசும், எப்படி செயல்படும், எப்படி நாம செயல்படும், காரிய சித்தி உள்ளவனாய். இதெல்லாம் என்ன காரணம் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்ததனாலதான், கர்த்தர் அவனோடு கூட இருந்ததனாலதான்
அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்க இருக்கிற இடத்துல நாம் காரிய சித்தி உள்ளவர்களாய் நம்மளை பார்க்கும் போது வித்தியாசமாய் ஜனங்கள் பார்க்கணும். நம் பேச்சு வித்தியாசம், நம்ம செயல் வித்தியாசம், சுபாவம் வித்தியாசம். பாருங்க, அரண்மனையில அதிக பார்வோன் எல்லா அதிகாரம் கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் கர்த்தருக்காக ஒரு பயத்தோடு பரிசுத்தத்தோடு வாழ்ந்தவன் என்று பார்க்கிறோம். எல்லா அதிகாரம் எனக்கு இருக்கு, அரண்மனையில் எல்லா அதிகாரத்தையும் எனக்கு ராஜா கொடுத்திருக்கிறார். ஆனா எது வேணாலும் செய்யலாம். ஆனால் என்ன செய்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான், காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று ஒரு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்ததை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த காரிய சித்தி எப்போ வரும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை இருந்தாதான் நாம் பேசுகிற காரியங்கள் அது ஆசீர்வாதமாய் ஜனங்களுக்கு மாறும். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு யோசேப்பை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது பாருங்க, இரண்டாவது வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்படியே இரண்டாவது நீங்க 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் செய்வது யாவை கர்த்தர் என்ன செய்தாராமா, வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்ப நான் செய்வது யாவை, யோசேப்பு எகிப்துல செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார், வாய்க்க பண்ணினார். எடுத்த காரியம் ஜெயம், தோல்வி இல்ல. கர்த்தர் அவனோடு கூட இருந்ததனாலதான் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதத்துல 1 வாசிக்கிறோம், இரவும் பகலும் வேத வசனத்தை வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நீங்க செய்கிற பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க செய்கிற கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, உங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாராமா, ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. உபாகம் 28 நீங்க வாசித்தால் நீங்கள் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். வெளியும் போகையும் வரையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிப்பதே கர்த்தர், உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பீலையாம் அந்த பீலையாம் போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் சொல்லும் போது அவன் வாயை திறந்த என்ன வந்ததுங்க, ஆசீர்வாதம் வந்தது. அதான் வேதம் சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாமா. அப்ப பாருங்க, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். பாருங்க, யோசேப்பு அவன் இருந்தனாலதான் அந்த தேசத்துல என்ன இருந்ததுங்க, ஆசீர்வாதம். 7 வருஷம் பஞ்சம் வரும் சொல்லி அவன் தான் என்ன செய்யறாங்க, ராஜாவுக்கே போய் என்ன செய்யறான், சொப்பன ராஜா பார்த்தார். ஆனா பதில் யாரிடத்துல இருந்ததுங்களாமா, யோசேப்பின் இடத்துல இருந்தது. தேசத்துல சொப்பன இருக்கலாம், பதில் தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த காலையில் நான் சொல்லட்டும், யோசேப்பு கொண்டுதான் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு கொண்டுதான் 7 வருஷம் தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனா யோசேப்பு கொண்டு கர்த்தர் அந்த தேசத்தையே ஆசீர்வதித்தார் அல்லவா. அதே தேவனை தான் இந்த காலையில நம்ம ஆராதிக்கிறோம். யோசேப்போடு கூட இருந்தவர், அவரோடு கூட இருந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அல்லவா. நம்மளை கர்த்தர், வேதம் சொல்லு, யோசேப்பு செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் அல்லவா. நீங்க செய்யும் காரியங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது மாதத்துல நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும், நீங்கள் செய்கிற எந்த தேவனுக்கு
பயந்து நீங்க செய்யும் பொழுது அந்த காரியங்கள்ல கர்த்தர் மிகுந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. 128வது சங்கீதம் சொல்லுது பாருங்க. எடுங்க 108வது 128 எடுங்க. 128ல நீங்க வாசித்தால் வாசிங்க 1ல இருந்து நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியம் நன்மை உண்டாகும். ஆமென். வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோர்களின் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அந்த கர்த்தருக்கு பயந்து அந்த யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்தனாலதான் அவன் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களா? கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கிறீர்களா? ஜெபத்திற்கு முதல் இடத்தை கொடுக்கிறீர்களா? ஆராதனைக்கு முதல் இடத்தை கொடுக்கிறீர்களா? வேதத்தை வாசிக்க முதல் இடத்தை கொடுக்கிறீர்களா? யார் தேவ சமூகத்துல முதல் இடத்தை கர்த்தருக்காக கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவங்க செய்வதை கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயந்து இருக்கிற மனுஷன் இவ்வளவாய் விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். அல்லேலூயா. உங்கள் வீட்டுல சமாதானம், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். தேவ பிள்ளையே, இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், யார் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற மனுஷனை கர்த்தர் கட்டாய என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தா ஏலி வந்து ஒரு ஆசாரி. ஏலி யாருங்க? ஒரு ஆசாரி. தேவ சமூகத்துல பலி செலுத்தி ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஆசாரி. அவன் ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்தாலும் பிள்ளைகள் என்ன செய்தாங்க? தேவனுக்கு பயப்படலை. பிள்ளைகளை தவறாய் போய்விட்டாங்க. அதனால அந்த தேவ மகிமை அந்த வீட்டை விட்டு, இஸ்ரவேல் விட்டு என்ன செய்ததுங்க? தேவ மகிமை இழந்து போனார்கள். அந்த வீட்டுல மரணங்கள் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், யார் கர்த்தருக்கு தேவ சமூகத்துல, நாம் தேவ சமூகத்துல நம் குடும்பமாய் அர்ப்பணிக்க வேண்டும். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நாம் வளர்த்துகிறவர்களாய் மாற வேண்டும். நம்ம இந்த நாட்கள்ல பார்க்கிறோம், பிள்ளைகள் தவறான வழியில நடக்கிறார்கள். பயப்படுவதில்லை, பாவம் செய்வதற்கு பயப்படுவதில்லை, தாய் தகப்பனை கனப்படுத்துவதில்லை. ஆனா தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பிள்ளைகள் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம் பிள்ளைகள், நம்ம தலைமுறை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாம் தலைமுறை கர்த்தருக்கு பயப்பட்டு தேவ சமூகத்தில் நம்ம பிள்ளைகளை, குடும்பத்தை நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் மாற வேண்டும். யோசேப்பு எகிப்துக்கு போனாலும் அவன் தேவ சமூகத்துல ஒரு பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதித்ததனாலதான் அவனை கர்த்தர் எகிப்துல அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், நீங்க செய்வது, நீங்க செய்கிற பிசினஸ், நீங்க செய்கிற வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு உங்க ஃபேக்டரி, நீங்க வேலை செய்கிற முதலாளி ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற கோட்டியில வேலை செய்யும் போது உங்கள் மூலமா கோட்டி ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், நம்மளுக்குள் இருக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம். நம்மளுக்குள்
மாற்றங்களை கொண்டு வருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க இருக்கிற இடத்துல மாற்றம் வரும். நம்ம இருக்கிற இடத்துல மாற்றம். யோசேப்பு இருக்கிற இடத்துல ஒரு தேசத்திலே ஒரு மாற்றம் வருமானா நம் பட்டணம் மாறணுங்க, நம்ம ஏரியா மாறணுங்க, நம்ம ஜனங்கள் மாறணுங்க. எகிப்துல போன யோசேப்பை கொண்டு எகிப்தே மாற முடியுமானால் இந்த காலையில் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லும் அல்ல, மரமும் அல்ல. நம் ஆண்டவர் மரித்து இதோ சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம் ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன் அங்கேயும் இங்கேயும் உள்ள உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் சிலுவையில மாறியப்பட்டு இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். நான் இல்ல, எனக்குள் தேவன் பிழைத்திருக்கிறார். நாம் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், நன்மையின் தேவன், செழிப்பின் தேவன், உயர்வின் தேவன், நன்மைகளை தருகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம் தேவன் தான், அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு எகிப்து எங்கும் அவனை கொண்டு கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவரை கொண்டு வாய்க்க பண்ணினவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்துல உங்களுக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், கை கூட பண்ணுவார். ஹல்லேலூயா. கை கூட பண்ணுவார். எடுத்த காரியம் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்று நான் சொன்னேன், அவன் காரிய சித்தை உள்ளவனாய் இருந்தான். எப்படி இருந்தாங்க? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இரண்டாவது பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்தனால எல்லா காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். மூன்றாவது பாருங்க, யோசேப்பு வாழ்க்கை நம்ம பார்க்கும் போது அதே 40 எத்தனாவது அதிகாரத்தை வாசிப்பீங்க? 39. ஆமென். அதே வாசிங்க, வேதம் சொல்லு 31:3 வாசித்தோம். 33:9 6 வாசித்தால் 6 வாசிங்க. 6 வாசிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த ஒன்றையும் குறித்தும் விசாரியாது இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, யோசேப்பு எப்படி இருந்தாங்க? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அழகான ரூபமும் சௌந்தரியம் உள்ள முகமும் உள்ளவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்பனா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னங்க சொல்லுங்க, புதிய சிருஷ்டி. அவன் பழையவைகள் எல்லாம் என்ன செஞ்சதுங்க, ஒளிந்து போன. அப்பனா உங்க வாழ்க்கையில உங்க முகத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கணுங்க, பிரகாசம் உள்ள முகமா இருக்கும். எப்படி இருக்கணுங்க? எல்லாரும் சொல்லுங்க, உங்க முகம் தான் உலகத்திலேயே அழகுன்னு சொல்லுங்க. நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் சிரிக்கிறீங்க. நானா அழகு? நான் கிறிஸ்துவுக்குள் அழகு. ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிற அவர் சாரோனின் ரோஜாவா. உன்னத பாட்டுல பிரசங்கி எழுதும் போது சொல்றாரு, உன்னத பாட்டுல சொல்றாரு, அவர் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு, அவர் அழகுள்ளவர், அவர் சாரோனின் ரோஜா, உன்னதமான தேவன், அழகு சிறந்தவராய் இருக்கிறார். இந்த காலையில நம் ஆண்டவர் அழகு ரூபம் உள்ளவர், அவரை நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆண்டவர் ஏதோ கோபம் உள்ளவர் அல்ல, வைராக்கியம் உள்ளவர் அல்ல, அடிக்கிறவர் அல்ல. நாம் தேவன், அழகுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உன்னத பாட்டுல வாசிக்கும் போது விருந்து சாலைக்குள்ள என்ன செய்கிறார், அழைத்து செல்பவரே, என்னை ஆண்டவர் திராட்சை ரசத்தினாலே என்னை பானம் பண்ணுகிறவரே சொல்லி உன்னத பாட்டுல பிரசங்கி சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த காலையில நம்ம பார்க்கும் போது ஒரு ரூபம், கிறிஸ்துவின் ரூபம், என்னை கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் தான் உலகத்தில் என்ன செய்ய அழகுள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்துல நாம் எப்படி இருந்தோமா, அந்த காலத்துல இருந்தோமா. எங்க இருந்தங்க? அந்த காலத்துல இருந்த நம்மளை எங்க கொண்டு வந்தாராங்க? ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு நம்மளை கர்த்தர் என்ன செய்தார், கொண்டு வந்திருக்கிறார். ஒரு காலத்தில் நாம் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம்.
வேதம் சொல்ல என்ன பிள்ளைங்க? இருளின் பிள்ளை, அந்தகாரத்தின் பிள்ளைகள், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்த நம்மளை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க 60 வாசிங்க, 60 வாசிங்க. 62 என்ன சொல்லுதுங்க? ஏசாயாவின் புஸ்தகம் 62 நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்க. 62 வாசிங்க. இருள், அதாவது இதோ இருள் பூமி காரில் ஜனங்களை மூடும், ஆனால் உண்மை கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. உங்க மேல யார் உதிப்பாருங்க? சூரியன் உதிக்கும். சூரியன் பிரகாசம் உங்களை உதிக்கும். உங்கள் மேல ஒரு பிரகாசம் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என் மேல் இருள் இல்ல. சொல்லுங்க, அந்தகாரம் இல்ல. நான் சாபத்தின் பிள்ளை அல்ல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஒரு சாபமானவன், நான் அது இது நல்லா சொல்லுவாங்க. சொல்லுங்க, நான் சாபத்தின் பிள்ளை அல்ல. என் சாபத்தை கர்த்தர் மாற்றினார். எனக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு சாபமானார். நான் ஒரு காலத்தில் அந்தகாரத்தின் பிள்ளை, இருளின் பிள்ளையா இருந்த என்னை ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க 1 பேதுரு 2:9 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? வாசிங்க. 1 பேதுரு 2:9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு எதில கொண்டு வந்திருக்காருங்க? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப நம்ம யாருடைய பிள்ளைங்க? ஒளியின் பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்ம இருளின் பிள்ளை அல்ல. அப்ப இருளை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த மத்திய புஸ்தகம் 5 நீங்க வாசித்த 15 நீங்க உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க? ஒளியா இருக்கிறீங்க. அந்த வசனம் பாருங்க. வேதம் சொல்லுங்க 5ஆம் அதிகாரம் மத்திய புஸ்தகம் மத்தேயு 5:13 பூமிக்கு நீங்கள் 14 நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எப்படி இருக்காதுங்க? மறைத்து இருக்காது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளை இருளின் பிள்ளை அல்ல, ஆமென், அந்தகாரத்தின் பிள்ளை அல்ல, நம்மளை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, எனக்கு அமாவாசை இல்லை சொல்லுங்க. பௌர்ணமி இல்லை. பௌர்ணமி என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க. நிறைய பேர் அமாவாசை கொண்டாடுவாங்க. அப்புறம் என்ன கொண்டாடுவாங்க? என்னமோ கொண்டாடுறாங்க. நம்ம கிறிஸ்துவர்கள் என்ன செய்யறாங்க? அதை என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல. நம்மளை கர்த்தர் அந்தகாரத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது, காரில் ஜனங்கள் என்ன செய்யுங்க? மூடும், ஆனால் கர்த்தர் உங்கள் மேல என்ன செய்வார்? பிரகாசிப்பார். சொல்லுங்க, என் மேல தேவ பிரகாசம் இருக்கிறது. சொல்லுங்க, என் மேல் தேவ பிரகாசம் இருக்கிறது. நான் பிரகாசிக்கிற பிள்ளை. நான் இருளின் பிள்ளை அல்ல. நான் போகிற இடங்கள்ல இருள் மாறும். சொல்லுங்க, இருள் மாறும், வெளிச்சம் வீசப்படும். நாம் போகிற இடங்கள்ல அந்தகாரம் மாறும். நாம் போகிற இடங்கள்ல தேவ ஒளி வீசப்படும். நான் எந்த பட்டணத்தில் இருக்கிறனோ அந்த பட்டணத்தில் இருக்கிற இருளை கர்த்தர் மாற்றுவார். அந்த பட்டணத்தில் இருக்கிற சாபங்கள் மாறும். அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா தலையெழுத்தையும் கர்த்தர் மாற்றும்படிதான் இந்த காலையில என் மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது. நான் ஒளியின் பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வெளிச்சத்தின் தேவனை நான் ஆராதிக்கிறேன். அப்பனா வேதம் சொல்லுங்க பாருங்க, காரில் ஜனங்கள் என்ன செய்வாமா? மூடும். கர்த்தர் உங்கள் மேல என்ன செய்வாராமா? உதிப்பார். வேதம் சொல்லு 3ஆவது வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்ல? ஜாதிகள் உன்னிடத்தில் என்ன செய்வார்களாமா? ஆமா, ஜனங்கள் உன்னிடத்துல வருவாங்க, ராஜாக்கள் உன்னிடத்துல வருவாங்க. அப்ப உதிக்கிற இடத்துலதான் ஜனங்கள் வருவாங்க. சொல்லுங்க, ஆமென். இப்ப எல்லா இருளை பார்த்து போறாங்க. எல்லா ஜனங்கள் எங்க போறாங்க? இருளை தேடி போறாங்க.
ஆனா ஒரு காலம் வரும், உங்களை தேடி ஜனங்களை கர்த்தர், ஜனங்கள் உங்களை தேடி ஓடி வருவார்கள், ராஜாக்கள் ஓடி வருவார்கள், ஜாதிகள் ஓடி வருவார்கள். இந்த வேதம் சொல்லுகிறது சத்தியம். ஒரு காலத்துல ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஜனங்கள் இருளை தேடி போகிறார்கள். ஒரு நாள் வரப்போகிறது, சொல்லுங்க, ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு நாள் வரப்போகிறது. ஜனங்கள் ராஜாக்கள் ஆண்டவரே ஒளியின் இடத்துல வருவார்கள், ராஜாக்கள் தேடி வருவார்கள். ஆமென். மத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தா, வாசிங்க, இயேசு பிறந்த போது என்ன மேல என்ன தெரிஞ்சதுங்க? சொல்லுங்க, நட்சத்திரம் தெரிஞ்சு. ஆமா, நட்சத்திரம் தெரிஞ்ச உடனே வாசிங்க அந்த வசனம், சொல்லுங்க, பிறந்திருக்கிறவர் எங்கே? வாசிங்க, ஏழு வாசிங்க. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை வந்து பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு பிறந்த போது என்ன தெரிஞ்சதுங்க? நட்சத்திரம். அதை பார்த்துதான் என்ன செஞ்சாங்க? சந்தோஷமா போய் அந்த பிள்ளையின் இடத்துல என்ன செய்தாங்க? லத்தால விழுந்து என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? மண்டிட்டான், பணிந்து கொண்டான். அப்போல வெளிச்சம், சூரியன் பிரகாசம், ஸ்டார் இயேசு. இந்த காலையில நான் சொல்லட்டும், எப்படி இயேசுவை தேடி ராஜாக்கள் போனார்களோ அதே போல ஒளியின் இடத்துல ஜனங்கள் வருவார்கள். ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வருவார், அதிகாரிகளை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த வேத சத்தியம் அது நடக்கும். இது பொய் சொல்லாது, தேவ வார்த்தை சத்தியம் உள்ளது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன செய்யாதுங்க? ஒளிந்து போகாது. ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வருவார், அதிகாரிகளை கர்த்தர் கொண்டு வருவார், ராஜ்யத்து ஜனங்களை கர்த்தர் சபை தேடி ஓடி வருவார்கள். இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் சாதாரண பிள்ளைகள் அல்ல, இருளின் பிள்ளைகள் அல்ல, அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல. உங்களை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை என்ன செய்யுங்க? அறிவிக்கும்படியாக உங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க தான் தேவனுக்கு முக்கிய பொக்கிஷமாய் இருக்கிறீர்கள். நீங்க தான் தேவனுக்கு ஒரு பிரகாசம் உள்ளவர்களா. நம்ம வீட்டுல இருள் இருக்கிறாரா? அந்தகாரம் இருக்கிறதா? தேவ பிள்ளைகள் வீட்டுல ஆனந்த களிப்பு இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும். நம்ம வீட்டுல இருள் இல்ல, அந்தகாரம் இல்ல, என் வீட்டுல தேவ பிரசனம் இருக்க வேண்டும். அநேக வீடுகள்ல என்ன இருக்குங்க? இன்னி சண்டை போட்டுட்டு, இன்னி பிரச்சனை, இன்னி பாடு, இன்னி உபத்திரம். உன் வீட்டுல தேவ பிரசனை இருந்தா உன் வீட்டுல கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, சண்டை இல்ல. தேவ பிரசனம் எல்லா பர்வதங்களையும் மெழுகு போல ஒருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்பனா நம்ம வீட்டுல என்ன இருக்கோங்க? தேவ பிரசனத்தினால சுமக்கிறவர்களா. அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க தேவனை ஒளியா இருக்கிறீங்களா? இன்னி கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தா உங்க வீட்டுல என்ன வருங்க? இருள், அந்தகாரம். பாருங்க, எந்த வீட்டுல பழைய ஏற்பாட்டுல ஒரு வாதையை கர்த்தர் அனுப்பினார். எந்த வீட்டுல என்ன இருக்கணுங்க? ஆட்டின் ரத்தம் எந்த வீட்டுல பூசப்பட்டதோ நிழல் காட்டுல, அந்த வீட்டை கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். இப்ப இயேசு ரத்தம் உங்க வீடுகள்ல இருக்கணும், உங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும். தேவ பிரசனை இருக்கணும். தேவ பிரசனை இருந்தால் அந்தகாரம் உங்க வீட்டை அணுகாது, பிசாசு உங்க வீட்டை அணுகாது.
இந்த காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் எல்லாம் என்ன செய்யுங்க, வாய்க்காமல் போக. அல்லேலூயா. எல்லா ஆயுதம் வாய்க்காமல் போகுன்னு சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் எல்லா மந்திர சக்திகளும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற குறி சொல்லுகிற ஆவிகள் வாய்க்காமல் போகட்டும். எல்லா வல்லமைகள் அழிக்கப்படட்டும், துரைத்தனங்கள் அழிக்கப்படட்டும், பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. உன் வீட்டுல தேவ பிரசன்னம் இருக்கணும். நீங்க தான் வீட்டுக்கு உன் வீட்டுல ஒளி வீச வேண்டும், தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தொட்டனான்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் நம்ம சர்ச்சுக்கு முடி வந்திருக்காரு பஞ்சுக்குள்ளாக. அவர் பெங்களூருக்கார். அவர் ஒரு மந்திரவாதி, செய்வன செய்கிறார். ஒரு நாள் எல்லாத்தையும் செய்தா அது அப்படியே பலிக்குமா. ஒரு நாள் ஒரு அம்மாவுக்கு, கிறிஸ்டின் அம்மாவுக்கு வைக்க வந்தாங்க. வைக்கும் போது அந்த மந்திரம் செயல்படலையாம். எதை அனுப்பினாங்களா, அந்த குட்டி சாத்தன் எதை வந்தது, திரும்பி வந்ததாம். திரும்பி வந்து அப்பதான் சொன்னாராம், அந்த வீட்டை முழுவதும் ஒரு பிரகாசம் இருந்ததாம். அது மூலியே அவர் என்ன செய்தார், ரட்சிக்கப்பட்டார் என்று சொன்னார். பாருங்க, நம்ம வீட்டுல தேவ பிரசன்னம் இருக்கணும். மந்திரவாதம் நம்மளுக்கு செயல்படக்கூடாது. தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அந்த வீட்டுல தேவ பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே 39:21 வாசிங்க. ஆதியாகமம் 39:21 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்து, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவனை கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனிடத்தில் என்ன வந்ததுங்க, தயவு. கிருபை, தயவு. எல்லாரும் சொல்லுங்க, கிருபையும் தயவும், கிருபையும் தயவு. இந்த மாதத்துல உங்களுக்கு கிருபை தயவை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த போது சிறைச்சாலை தலைவர் என்ன செய்தானாமா, போய் ராஜாவினிடத்துல போய் என்ன செய்தான், பார்வோனிடத்துல சொன்னான். இப்படி ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர் ஒருவன் உண்டு சொன்ன உடனே அவன் சிறைச்சாலையில இருந்து ராஜா பவனுக்கு கொண்டு போனாங்க. யோசேப்புக்கு என்ன வந்ததுங்க, அந்த சிறைச்சாலை தலைவனிடத்திலிருந்து தயவு கிடைத்தது. அல்லேலூயா. சொல்லுங்க, தயவுன்னு சொல்லுங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு தயவு கிருபை உண்டாகும். வேதம் சொல்ல, தேவ கிருபை உங்களுக்கு வரும். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் தேவ கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல உங்களுடைய கிருபை இருப்பதாக. சொல்லுங்க, கிருபை இருப்பதாக. தேவ கிருபை. ஆண்டவரே, கிருபை யார் மேல வந்ததுங்க? கிருபை நீங்க வாசித்தா ரூத்துவின் மேல தேவ கிருபை வந்தது. ரூத் மோவாப் தேசத்தில் இருந்த போது இழப்புப்பட்டா. எப்ப பெத்தேல் தேவனுடைய வீட்டுக்கு வந்தாலோ அவள் மேல தேவ கிருபை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், தேவ கிருபை வேண்டும், தேவ தயவு இந்த மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்க, மனுஷ தயவு உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனுஷ தயவிலும் அவர் தேவனுடைய கிருபையில நாளுக்கு நாள் என்ன செய்தாராமா, வளர்ந்து பெருகினார். இந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு கிருபை உண்டாகும், தயவு வரும். யார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களோ அவர்களிடத்திலிருந்தே உங்களுக்கு தயவை கர்த்தர் கொடுப்பார். இந்த மாதத்தில் அப்படி கர்த்தர் செய்ய தேவன் இந்த காலையில வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ கிருபை இல்ல அப்படின்னா ஆண்டவர் பார்த்தா தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 23 நீங்க வாசித்து பார்த்தா லாஸ்ட் வசனம் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னையே தொடரும் சொல்றார். அல்லேலூயா. அப்பனா உங்களுக்கு பின்னால என்ன வரணுங்க, நன்மை கிருபை வரும்.
எந்த கிருபை? தேவ கிருபை வரணும். தேவ கிருபை இருந்தாதான் நம்ம போகிற இடங்கள்ல மனுஷ தயவை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவ கிருபை இருந்தாதான் நம்ம ஆபீசருடைய கண்கள் என்ன செய்யுங்க? தயவை கர்த்தர் கொடுப்பார். உங்க வேலை ஸ்தலத்துல தயவு உண்டாகும். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்க ஆபீசர் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறாங்களா? உங்க வீட்டு உங்க பக்கத்து வீட்டார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களா? நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்கள் மேல தேவ கிருபை இருந்த போது அவர்கள் தன்னை போல உங்களை தேடி வருவார்கள். நீங்க போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையா இருப்பார். ஹல்லேலூயா. அந்த கிருபை உங்களுக்கு தருவாராக. யோசேப்பு எகிப்தில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனாலதான் அவன் போகிற இடங்கள் எல்லாம் தேவ கிருபை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கிருபை இந்த மாதத்தில் உங்களுக்கு கர்த்தர் நிறைவாய் தருவாராக. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உடைய கிருபை இருப்பதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்ப நாம் இந்த காலையில தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உடைய கிருபை என்னை நடத்தட்டும், என் குடும்பத்தை நடத்தட்டும், என் பிள்ளைகளை நடத்தட்டும், உடைய தயவு எங்க குடும்பத்தின் மேல இருப்பதாக சொல்லி தேவ சமூகத்துல நாம் என்ன செய்யணுங்க? அதிகமாய் தேவனை நாம் என்ன செய்யணும்? தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாய் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்போடு கூட நம்ம பார்த்தோம், கர்த்தர் இருந்ததனாலதான் அவன் காரி சித்தியாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் அவனோடு இருந்தனாலதான் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனாலதான் மூன்றாவது என்னங்க? அவரோடு கூட இருந்ததுனால தயவு கர்த்தர் சந்தான். கிருபை தயவு கொடுத்தான். அவன் பாருங்க, யோசேப்பு அவன் வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்தான். அவன் தான் அவன் ரூபம் அழகுள்ளதா இருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, வாய்க்க பண்ணுவார். நம்ம வேலையை வாய்க்க பண்ணுவார். நம்ம எடுத்த காரியம் ஜெயமாய் முடியும். என்னை காரிய சித்தியாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. காரிய சித்தினா என்ன? யாரிடத்துல ஐடியா இல்லையோ உங்க வீட்டுல தான் அந்த அதுக்கு ஐடியா. யாரிடத்துல அதுக்கு வழி இல்லையா உங்க இடத்துலதான் வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாரா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்துல கேட்பார்.